பப்பாளி காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு கப்பு பப்பாளி காயை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடிசாக. ஒரு அரை கப்பு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் இது மாதிரி தூளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் சோம்புத்தூளும் எடுத்துங்க. அரை கப்பு தேங்காயும் ஒரு 3 பல் பூண்டும் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் நாம் தேங்காவையும் அந்த 3 பல் பூண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பூண்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஒரு குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளர் தண்ணி சேர்த்த பிறகு நாம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கிற பப்பாளி காயை அதில் போட வேண்டியதான். இதோ நான் அந்த பப்பாளி காயை அதில் சேர்த்துட்டேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அது கூட கலந்துடணும். இதோ பாசிப்பருப்பையும் நான் அதிலே சேர்த்துடுறேன். எல்லாம் ஒன்றாவே நல்லா வெந்துடும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாத்தூள், சோம்புத்தூள் எல்லாத்தையும் இது கூடவே கலந்துடலாம். இதோ மிளகாத்தூளையும் நாம் இப்போ கலந்துட்டோம். சோம்புத்தூளும் போட்டுடணும். இப்போ நாம் தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துடுறோம். கடைசியாக நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பூண்டு விழுதையும் இதில் கலந்துடணும். இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில் வேக விட்டாலே போதும். நல்லா நைஸாக வெந்துடும். இதோ பப்பாளி காய் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் கறிவடமும் கருவேப்பிலையும் தாளித்து போட்டுடணும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. சௌச்சௌ கூட்டு மாதிரியே தான் இருக்கும். பப்பாளி காயின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். இதோ நம்மளுக்கு பப்பாளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.